எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா வீடியோ ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இல்ல காமிக்கிறேன் பாருங்க. S made for kids, no made for kids. ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதை நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு வியூஸ் போகும். இல்லனா இந்த இடத்துல நீங்க தப்பா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வியூஸ் போகாது. சோ யாரெல்லாம் S made for kids அப்படி கொடுக்கணும்னு பார்க்க போறோம். யாரெல்லாம் no made for kids அது எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இனிமேல் உங்களுடைய சேனலுக்கு வியூஸ் போறதை யாராலையுமே தடுக்க முடியாது. பிகாஸ் இந்த ஆப்ஷனை நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணணும். சோ இந்த ஆப்ஷன் கரெக்டா செலக்ட் பண்ண மாட்டீங்க. குழந்தைங்களை வச்சு போட்டா எஸ் மேட் ஃபார் கிட்ஸ், இல்லனா பொம்மை சேனல் அதை பத்தி போட்டீங்கன்னா எஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படி கொடுக்கறது மட்டும்தான் தெரியும். சோ இதுக்கு முழுமையான விளக்கம் அது கிடையாது. இந்த வீடியோக்குள்ள நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன், கண்டிப்பா பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நீங்க முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போறீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ரெண்டு டவுட் கேட்டிருக்காங்க. இது காமனா எல்லாருக்குமே வரும். கண்டிப்பா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான சொல்யூஷன் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சேனல் ஓபன் பண்ணி எனக்கு வியூஸே போகல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லாருமே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு சில விஷயத்த ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ண மட்டுமே உங்களுக்கு வியூஸ் போகும். அது என்னன்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா என்னன்னா, இப்ப பாருங்க, நான் அகைன் வெளியே வந்துடுறேன். நீங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா குரோம்ல வீடியோ எப்படி அப்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா பாருங்க. யூடியூப் பேஜை நான் ஓபன் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் யூ சிம்பிளை நான் டச் பண்ணிக்கிட்டேன். வீடியோஸ் போய்கிட்டேன். நீங்களும் போங்க. உங்களுக்கு நான் ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்றேன். இடத்துல இந்த 3 டாட்டை டச் பண்ணுங்க. எடிட் போங்க. இந்த இடத்துல நீங்க முக்கியமா நோட் பண்ணணும். சோ நிறைய விஷயங்கள் நான் போட்டுட்டேன். இருந்தாலுமே நிறைய புதிய புதிய கிரியேட்டர்ஸ் என்கிட்ட டவுட் கேட்கிறாங்க. கிளியர் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆடியன்ஸ்னு இருக்கும். இந்த இடத்துல நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயம்னா, நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுத்தா மட்டுமே நிறைய வியூஸ் போகும். அதுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கு. நீங்க ஒருவேளை எஸ் இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் போகாது. இதை நீங்க டச் பண்ணி இங்க பாருங்க, எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு இருக்கு. அதை கொடுக்க கூடாது. சோ நீங்க என்ன கேட்கலாம், சிஸ்டர் நான் குழந்தைங்களை வச்சு வீடியோ போடுறேன், நான் ஏன் அதை கொடுக்க கூடாது? நான் கொடுக்கணுமே, யூடியூப்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இன்னும் சிலர் நான் ஸ்டோரி போடுறேன், ஏபிசிடி போடுறேன், சோ நான் அதை தானே கொடுத்து ஆகணும், யூடியூப்ல அதை தானே கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு நீங்க கேட்கலாம். சோ யூடியூப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெளிவா புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நோ இது பெரியவங்களுக்கான கண்டென்ட் அப்படின்னா நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னா 18 வயசுக்கு மேல ஒரு கண்டென்ட்டை நீங்க போடுறீங்க. அதாவது உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா யூ படம் ஏ படம் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்குறாங்களா மூவிஸ் ரிலீஸ் ஆகும் போது, அதே மாதிரி யூ படம் ஃபேமிலிஸ் எல்லாம் பாக்குறது குடும்ப படம், அதுக்கு சர்டிபிகேட் யூ. அதாவது குழந்தைங்களை வச்சு நீங்க வீடியோ போடலாம், 1 நிமிஷத்துக்கு மேலேயும் வச்சு வீடியோ போடலாம். ஆனா டிஸ்க்ளைமர் கொடுக்கணும். எந்த மாதிரி கொடுக்கணும்னா, இது நான் அவங்க அம்மா தான். சோ என்னுடைய குழந்தை என்னுடைய பாதுகாப்புல தான் இருக்காங்க. சோ அந்த மாதிரி டிஸ்க்ளைமர் கொடுக்கணும். நீங்க படத்துக்கெல்லாம் போகும்போது முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் வரும். இந்த திரைக்கதையில் வரும் வசனம், டயலாக், நெக்ஸ்ட் சாங் இதெல்லாம் கற்பனை, யார் மனதையும் காயப்படுத்துவது நோக்கம் அல்ல, அந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க படத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே. அதுக்கு பேர் தான் டிஸ்க்ளைமர். ஒருவேளை குழந்தைங்களை வச்சு போட்டாலுமே டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்க்ளைமர் கொடுங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்க்ளைமர் எப்படி கொடுக்குறதுன்னா, என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. டிஸ்க்ளைமர்னு ஒரு சாப்டர் போட்டு நான் கொடுத்திருப்பேன்.
தேவைப்பட்டா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த எஸ் மேட் ஃபார் கிட்ஸ்க்கும் நோ மேட் ஃபார் கிட்ஸ்க்கும் அர்த்தம். சோ நீங்க தேவையில்லாம குழந்தைய வச்சு போட்டாவே போதும் எஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுக்காதீங்க. அடுத்து உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும், சிஸ்டர் நான் கார்ட்டூன் ஸ்டோரி போடுறேன், நெக்ஸ்ட் மாரல் ஸ்டோரி போடுறேன், இதெல்லாம் குழந்தைகளுக்காக போடுறேன். சோ இது நான் எஸ் மேட் ஃபார் கிட்ஸ் தானே கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க எஸ் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா பொதுவா குழந்தைங்க மொபைல் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மோஸ்டா பாத்தீங்கன்னா பெரியவங்க தான் லெட்டர்ஸை போட்டு சர்ச் பண்ணி உங்களுடைய வீடியோஸை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் குழந்தைங்க கிட்டேயே கொடுப்பாங்க. அது as made for kids கண்டென்ட் கிடையாது. அதாவது ஏபிசிடி இல்லைன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சின்சான் வச்சு கிரியேட் பண்ணுவீங்க, மோட்டு பட்டுலு, நெக்ஸ்ட் கார்ட்டூன் ஸ்டோரி, இது எல்லாத்துக்குமே நோ மேட் ஃபார் கிட்ஸ்னு கொடுங்க. புரியுதுங்களா? இப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம் as made for kids அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். அப்படின்னா நீங்க 10 நிமிஷம் வீடியோ போடுறீங்க, அதுல 8 நிமிஷம் உங்களுடைய குழந்தைய வச்சு வீடியோ போடுறீங்க. சோ அது முழுக்க முழுக்க குழந்தைங்க தான் அதிகமா லைக் பண்ணுவாங்க, பெரியவங்க ஸ்கிப் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ கண்டிப்பா உங்களுடைய வீடியோவுல உங்களை விட உங்க குழந்தைங்க ஃபேஸ் அதிகமா தெரிஞ்சா அது எஸ் மேட் ஃபார் கிட்ஸ். இல்லனா சின்ன சின்ன கிளிப் வந்தா அது நோ மேட் ஃபார் கிட்ஸ்னே கொடுக்கலாம். டிஸ்க்ளைமர் கொடுக்கணும். இத பத்தி நான் உள்ள நிறைய சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் இந்த சின்சான் கார்ட்டூன் மூவி, நெக்ஸ்ட் மாரல் ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி, இது எல்லாமே நீங்க நோ மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் காமனா பெரியவங்க முதல் சின்னவங்க வரை எல்லாருமே பார்ப்பாங்க. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருந்தா கண்டிப்பா புரியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் உள்ள நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இதுதான் அர்த்தம். சோ இதுக்கப்புறம் நீங்க இந்த ஆப்ஷனை கரெக்டா செலக்ட் பண்ணுங்க.